ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாதனை டியூஷன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இதில் பயோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ அப்படின்னா லைஃப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மாலிக்யூல்ஸ் அப்படின்னா என்ன? ரெண்டு அப்படி இல்லைனா அதுக்கு மேலே ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன யூனிட்டை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மாலிக்யூல்ஸ். இப்போது பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னா என்ன? எந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அது லிவிங் செல்லில் ப்ரெசண்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது பயோமாலிக்யூல்ஸில் இது எப்படி எந்தெந்த காம்பவுண்டால் உருவாகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் சல்ஃபர், பாஸ்பரஸ். இந்த ஆறுமே முக்கியமாக இருக்கும் பயோமாலிக்யூல்ஸில். இந்த 6 எலமெண்ட்டில் எது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கார்பன் தான் இந்த 6 எலமெண்ட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 6 எலமெண்ட் இல்லாமல் வேறு எலமெண்ட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம், சிஏனா கால்சியம், கே அப்படின்னா பொட்டாசியம், என்ஏனா சோடியம், சிஎல்னா குளோரின், அதுக்கப்புறம் எம்ஜி மெக்னீஷியம், எஃப்இ அயன், அதுக்கப்புறம் சியு காப்பர், இசட்என்னா ஜிங்க்கு, எஸ்சினா செலினியம், எம்ஓ மாலிப்டினம், சிஓ கோபால்ட்டு, அதுக்கப்புறம் ஐனா அயோடின், அண்ட் தென் லாஸ்ட்டு எஃப்னா ஃப்ளோரின். ஸோ இந்த 6 இல்லாமல் இந்த எலமெண்ட்டும் கொஞ்சம் அமௌண்ட் ட்ரேஸஸாக இருக்கும். ஓகேங்களா? இது அதிகமாக இருக்கும். இந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அமௌண்ட் பயோமாலிக்யூல்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்போது நம்ம இதோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை அதாவது பயோமாலிக்யூல்ஸை எந்த பேஸஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க கெமிக்கல் கான்ஸ்டிட்யூவெண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு பயோமாலிக்யூல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக், அதுக்கப்புறம் ஆர்கானிக் அப்படின்ட்டு அதில் இருக்க கெமிக்கல் கான்ஸ்டிட்யூவெண்ட்ஸை வச்சு 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, எந்த காம்பவுண்ட் கார்பன் ஹைட்ரஜனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கோ அதை தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த காம்பவுண்ட்ஸ் ஹைட்ரஜன் கார்பனால் மேடப் ஆஃப் உருவாகலை அப்படின்னா அதுதான் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். சரிங்களா? இவ்வளோ தான் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போது ஆர்கானிக்கில் என்னென்ன இருக்குது, இன்ஆர்கானிக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்ஆர்கானிக்கில் என்னென்ன வரும் அப்படின்னா மினரல்ஸ், கேஸஸ், வாட்டர். அதுக்கப்புறம் ஆர்கானிக்கில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ், புரோட்டீன், என்சைம்ஸ், நியூக்ளிக் ஆசிட், விட்டமின்ஸ். ஸோ இது எல்லாமே ஆர்கானிக்கில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சைஸை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பயோமாலிக்யூல்ஸோட சைஸை பேஸ் பண்ணி 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ், செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ். ஓகேங்களா? இப்போது பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்புறம் பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ் இப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். மேக்ரோ அப்படின்னா என்ன? பெருசு. அப்போது பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும் அதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன் சைஸ், பெருசாக இருக்கும். மைக்ரோ அப்படின்னா சின்னது. அப்போ இதோட சைஸ் எப்படி இருக்கும்? ஸ்மால் இன் சைஸ், சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ரோ மாலிக்யூல்ஸோட மாலிகுலர் வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 டால்டன்ஸ்க்கு மேலே இருக்கும். சரிங்களா? இதே மைக்ரோ மாலிக்யூல்ஸோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18லேருந்து 800க்கு நடுவில் இருக்கும். ஓகேங்களா? 18 to 800 டால்டன்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது இந்த பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எப்படி மேடப் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா,
இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மைக்ரோ மாலிக்யூல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஜாயின் ஆகி பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸை உருவாக்கும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பேன். தே ஆர் மேட் ஃப்ரம்னா எதில் இருந்து, ஃப்ரம் மெனி ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ். அந்த ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ்லாம் எது, பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ். இந்த பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் மோனோமர்ஸ். அதுதான் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் நிறைய மோனோனா என்ன, ஒன்று இல்லைங்களா? ஸோ நிறைய மோனோமர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸை வந்து உருவாக்குறதுனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு பேர். அதுக்கப்புறம் இந்த சைடு வரலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ் தான் இந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாயிண்டில் இருக்கும். தே ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லியிருந்தேன், மோனோமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தா, கார்போஹைட்ரேட், லிப்பிட், ப்ரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் நியூக்ளிக் ஆசிட். இது எல்லாமே வந்து இந்த 4மே பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ். அதே மாதிரி பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா, மோனோசாக்ரைட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ், கேஸஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பயோ மைக்ரோ மாலிக்யூல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இவ்வளோ தான் வந்து பயோமாலிக்யூல்ஸோட கிளாஸிஃபிகேஷன். சரிங்களா? இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயோமாலிக்யூல்ஸோட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன். இப்போது ப்ரோட்டீனோட பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ். அதாவது நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். இப்போ புரியுதுங்களா பில்டிங் பிளாக்ஸ் தான் என்ன அப்படின்ட்டு? நெக்ஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து, இப்போது இந்த ப்ரோட்டீன் தான் வந்து ஒரு செல்லோட முக்கியமான ஸ்ட்ரக்சராக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த செல்லுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே வந்து ப்ரோட்டீன் அப்படின்றது முக்கியம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல். சரிங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டிஎன்ஏ. டிஎன்ஏட ஃபுல் ஃபார்ம் வந்து நமக்கு எல்லாருக்குமே நார்மலாக தெரியும், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இப்போது இதோட பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். அதாவது நிறைய டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா? அடுத்து ஆர்என்ஏ. ஆர்என்ஏவோட ஃபுல் ஃபார்ம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இப்போது இதோட பில்டிங் பிளாக் என்ன அப்படின்னா வந்து ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். அப்போது நிறைய ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். இப்போ ஆர்என்ஏவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது தான் வந்து இதோட வேலை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாலிசாக்ரைட்ஸ். பாலிசாக்ரைட்ஸோட பில்டிங் பிளாக் என்னென்னா மோனோசாக்ரைட்ஸ். அப்போது நிறைய மோனோசாக்ரைட்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் பாலிசாக்ரைட்ஸை உருவாக்கியிருக்கோம். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பாலிசாக்ரைட்ஸ் தான் வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்ம வந்து இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிட்றோம், ஓகேங்களா, அதில் வந்து குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்குது. ஆனால் அந்த குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து நமக்கு அப்படியே டைரெக்டாக வந்து எனர்ஜியை கொடுக்காது. அது போயிட்டு நம்ம உடம்புல போயிட்டு மெட்டபாலிசத்தில் இன்வால்வ் ஆகிட்டு கிளைகோஜன் அப்படின்ற ஒரு ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுலேருந்து தான் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிடைக்குது. அந்த கிளைகோஜன் வந்து பாலிசாக்ரைட்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது மோனோசாக்ரைட்ஸில் இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்காது, அது போயிட்டு பாலிசாக்ரைட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்ட பிறகு தான் அதுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? அப்போது எனர்ஜி இப்போது எந்த ஃபார்மில் ஸ்டோர் ஆகுதுன்னா பாலிசாக்ரைட்ஸ் ஃபார்மில் ஸ்டோர் ஆகும். இப்போது இதில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி பாலிசாக்ரைட்ஸ் ஃபார்மில் ஸ்டோர் ஆகுதுல்ல,
அந்த எனர்ஜி எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டிமாண்ட் அப்போது தேவைப்படும். சரிங்களா? அடுத்து வந்து லிப்பிட்ஸோட பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால், இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து லிப்பிட்ஸை உருவாக்கியிருக்கோம். இப்போ இதோட ஃபங்க்ஷனுமே என்ன அப்படின்னு பார்த்தா இந்த லிப்பிடுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து லிப்பிட் ஃபார்மில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படியே ஃபேட்டி ஆசிட்ஸாக ஸ்டோர் பண்ணாது, ஃபேட்டி ஆசிட்ஸில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெட்டபாலிசத்தில் இன்வால்வ் ஆகிட்டு லிப்பிட்ஸாக மாறிட்ட பிறகு தான் அந்த லிப்பிட் ஃபார்மில் வந்து நமக்கு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அந்த எனர்ஜி எப்போ வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டிமாண்ட் அப்போது தேவைப்படும். இப்போது பாலிசாக்ரைட்ஸும் வந்து எனர்ஜியை பாலிசாக்ரைட்ஸும் ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தோம், லிப்பிட்ஸும் ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தோம். என்ன டிஃப்ரென்ஸு? பாலிசாக்ரைட்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் டிமாண்ட் அப்போது தேவைப்படும் அதோட எனர்ஜி. லிப்பிட்ஸ் ஃபார்மில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி வந்து லாங் டேர்ம் டிமாண்ட் அப்போது தேவைப்படும். இப்போது இந்த ஷார்ட் டேர்ம் டிமாண்ட், லாங் டேர்ம் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் டிமாண்டுக்கு சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து ஸ்விம் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஸ்விம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 40 மீட்டர் அளவுக்கு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு ஸ்விம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும்ல, ஷார்ட் டேர்ம் தானே அப்போது. ஸோ அந்த டைமில் தேவைப்படுற எனர்ஜியை தான் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் எனர்ஜி. அப்போ அதாவது அதுக்கு கொஞ்சம் கால இடைவெளியில் வந்து தேவைப்படுது, அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்விம் பண்ணிவிட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எனர்ஜி தேவைப்படுதில்ல, அது எந்த ஃபார்மில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்ரைட்ஸ் ஃபார்மில் எனர்ஜி வந்து சப்ளை ஆகும். சரிங்களா? இதே வந்து லாங் டேர்ம் டிமாண்டு, அதாவது லாங் டேர்ம் எனர்ஜி, அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தவங்க நல்லா ஓடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து டைம் எதுவும் இல்லை, நல்லா வந்து வேகமாக ஓடுறாங்க, ரொம்ப தூரம் ஓடுறாங்க. அதாவது ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து கிலோமீட்டர் கணக்கில் ஓடுறாங்க. டைம் வந்து அன்லிமிட்டெட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து தேவைப்படுது இல்லையா? அப்போ ரொம்ப நேரத்துக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். அப்படி ரொம்ப நேரத்துக்கு தேவைப்படுற அந்த எனர்ஜி வந்து எந்த ஃபார்மில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பிட் ஃபார்ம்ஸில் போகும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா இந்த பாலிசாக்ரைட்ஸ்க்கோ லிப்பிட்ஸ்க்கோ உள்ள டிஃப்ரென்ஸ்? அவ்வளோதான், இந்த டாபிக் வந்து அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பயோமாலிக்யூல்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட், அதோட கிளாஸிஃபிகேஷன், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக கார்போஹைட்ரேட்ஸை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சாதனை டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.